வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்கள் தான் லைஃப்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? லைஃப்னா என்ன? மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி. நம்ம லைஃப்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு எனர்ஜி பீயிங். அப்போ என்ன ஆகும்? எனர்ஜினா ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நினச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது லைஃப் ரொம்ப பப்ளியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துகிட்டே தானே இருக்கணும். ஏன் இல்லை? ஏன் நீங்கள் சந்தோஷமாக இல்லை? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு இடத்துல இருக்கீங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அது என்ன ஆகும்னா, நீங்கள் எனர்ஜியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபீடாக, இப்போ சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டிபேஷன் ஆகிட்டுன்னா வயிறு ரொம்ப ப்ளோட்டடாக எப்போவுமே நிறைஞ்ச மாதிரி ஒரு டல் ஃபீலிங்காக இருக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த எனர்ஜியை வெளியே ஃப்ளோ பண்ண விட்டால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் உள்ளேயும் ஹாப்பியாக இருக்கும், வெளியே ஹாப்பியாக இருக்கும். எனர்ஜிங்கிறது வந்து இன்ஃபினிட்டாக இருக்குது இல்லையா? எனர்ஜி வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே எனர்ஜி, இன் அண்ட் அவுட்டுன்னெலாம் கிடையாது. ஃபுல்லாகவே எனர்ஜி தான். இது ஃபுல்லாகவே எனர்ஜியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ஸ் ஜோன், உங்களோட சுகமாக ஒரு இடத்துல இருக்கீங்க இல்லையா, அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்து பாருங்கள் என்ன நடக்குது, எப்படி மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், எல்லாம் பாருங்கள். ஏதாவது ஒரு குழந்தைக்கு பாசிஃபையர் கொடுக்கலாம் இல்லையா? அழுகிற குழந்தைக்கு வாயில் வந்து அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுக்கலாம். இது பெரியவங்களை கொடுத்தா இது எப்படி இருக்கும்? இது ஒரு பிக் பாஸ் ஷோவில் பண்ணாங்க. எவ்வளோ ஆக்வர்டாக இருந்திருக்கும் பாருங்களேன். வளர்ந்த ஒரு அடல்ட்டுக்கு அந்த பாசிஃபையரை வாயில் வைக்கிறாங்க. அதை விட இன்சல்ட்டிங் சிச்சுவேஷன் வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. இது எப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள வந்து விஷுவலாக காட்டிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒன்றுக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எவ்வளவு இன்சல்ட்டிங்காக உங்களையே ட்ரீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, அடுத்தவங்களை வந்து பார்த்து காமெடி பண்ணிவிட்டு மாக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய, அந்த சிச்சுவேஷனில் உங்களை வச்சு பாருங்கள், நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எப்படி அவங்களுக்கே வாயில் எடுத்து வச்சாங்களோ அது மாதிரி நீங்களும் உங்கள் பாசிஃபையர் எடுத்து வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் அழுகையை அடக்கிறதுக்கோ உங்களுடைய துக்கத்தை அடக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு வழி தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க, இல்லைன்னா ட்ரக்ஸ்குள்ளே மாட்டிக்கிறீங்க, இல்லை ஒரு கேம் விளையாடுறீங்க, ஒரு ஆல்கஹாலில் அடிக்ட் ஆகிடுறீங்க, இல்லை டிவி பார்த்துட்டே உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகாமல் இங்கேயே அக்யூமுலேட் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களோட எமோஷன் கிடையாது. உங்களோட எமோஷனுங்கிறது உங்களுக்குள்ளேருந்து வர்றது இல்லையா? நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒரு மெடிடேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்குள்ளே வர்ற இமேஜஸோ உங்களுக்குள்ளே வர்ற எண்ணங்களோ வந்து அதுதான் உங்களோட ரியல் எமோஷன். இப்போ நீங்கள் டிவி பார்க்கும்போது என்ன ஆகுனா, அங்கே ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆக்டர்ஸோடைய அந்த படத்தோடைய எமோஷன்ஸை தான் நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்க. அது ரியலே கிடையாது. உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ தான் உங்களோட எனர்ஜி வந்து கலந்து அப்படியே ஒரு ஃப்ளோ ஆகும். இது வந்து என்னென்னா, இதோட அப்படியே ஒரு பாலில் ஒரு பபுள்குள்ளே வந்து அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள். அதனால் நீங்கள் எப்பவும் யோசிச்சு பாருங்கள், ஒரு லவ்வில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது லவ்னே சொல்ல முடியாது. எப்படி அது லவ்னு சொல்லுவீங்க? எப்போ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், இன்னும் ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது ரியல் லவ் ஆகும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாசிஃபையரை நீங்கள் உங்கள் வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள். ஓகே, வேறு யாரோ அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம் இல்லை, நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே, அதனால தான் நம்ம டல்லாக இருக்கோம். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஃபைன், ஓகே. நீங்கள் சேடாக இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க, போர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இதைத்தான் நான் டெய்லியே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே எதுனாலையுமே ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பிளேஸ்லேயே இருக்கீங்க, உங்களை ஃப்ரீயாக விட்டுறணும். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் உங்களோட இன்டெகிரிட்டினால் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? அது இன்டெகிரிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை வேறு யாரும் சொல்லி வர முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க் டைம்லேயே கூட அவங்க வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க, வேலையை பார்க்காம இல்லையா? அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் உங்களுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அவங்கள சீட் பண்ண மாட்டீங்க, அவங்க உங்களை சீட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு
உங்களுக்குள்ளார ஒன்று இருக்குது இல்லையா, அப்படி உங்களுக்கு அவங்க மேலே உள்ள அஃபெக்ஷன் போயிடுச்சோ இல்லையோ அவங்கள தனியாக விட்டுருங்க. அவங்களையும் உள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு யாரையோ சீட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு உங்களை விட்டால் வழி இல்லை அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருத்தங்களை வந்து நேசிக்கும் போது அவங்களுக்காக நேசிங்க. அவங்க யாராக இருக்காங்களோ அவங்களுக்காக நேசிங்க. அவங்க என்ன வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்களா, நம்ம பிடிச்ச மாதிரி அவங்க நடக்கிறாங்களா, அதுக்காக அவங்கள நேசிக்காதீங்க. எவ்வளோ நாளைக்கு அது கண்டினியூ ஆகும்? நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு அது கண்டினியூ ஆகும்? நீங்கள் ஒரு யுனிக் இண்டிவிஜுவல், அவங்க ஒரு யூனிக் இண்டிவிஜுவல். உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு ட்வின்ஸை பார்த்தா கூட அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒன்று பார்க்கவே முடியாது. சரியா? அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே ஆளை பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு நாள் அதை பண்ணாது. ஒரே மாதிரி ஒரு ஆளை படைக்கவே முடியாது. அதுதான் அதோடைய மேஜிக். இந்த ஹேர் ஃபுல்லாகவே மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களோட இஷ்டத்துக்கு வளைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா அப்படியே ஷேட்டர் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க சேஞ்ச் ஆக தான் போகிறாங்க, இல்லை நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க. ஒரே மாதிரி இருக்க போகிறதே கிடையாது. திங்ஸ் ஆல்வேஸ் கெட் சேஞ்ச். அதனால் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக அவங்கள நேசித்து வாழ பாருங்கள். அப்புறமா இது நான் சொல்கிறேன் இல்லையா, நான் இப்போ உங்களுக்கு எது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், என்ன ஒன்று பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஓல்டு பீப்புளுக்கு ஐடியா கொடுக்குறேன். அடல்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதை ஆக்ஷன்ஸில் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு உடம்புல எனர்ஜி இருக்குது இல்லையா. ஓல்டு பீப்புளுக்கும் எனர்ஜி இருக்கு, ஆனால் உங்களை போல் இல்லை, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அதனால் ஓல்டு ஆன பிறகு நான் வந்து குவைட்டாக கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ½ அட்லீஸ்ட் 10 minutes, சரியா? 10 minutes நீங்கள் குவைட்டாக இருந்து பழகுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வயசான பிறகு கூட எப்போ பார்த்தாலும் டிவி கண்டினியூஸாக, காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் டிவி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கேரக்டராகவே நீங்கள் சில நேரம் மாறிடுறீங்க. உங்களால் வெளியே உள்ளவங்களுடைய மனசையோ அவங்களுடைய சிச்சுவேஷனையோ உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படியே இண்டல்ஜ் ஆகி சீரியலை பார்த்து, ஓ இவங்க இப்படி தான் இருப்பாங்க, மாமியார்னால் இப்படி தான் இருப்பாங்க, மருமகள்னால் அப்படி கிடையாது. நீங்கள் அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணி பாருங்கள். மாமியார் மருமகள் நீங்கள் அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுங்கள். அவங்க உங்களை திரும்ப நல்லா ட்ரீட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. வயசானவங்களுக்கு அதை விட்டு கொஞ்சம் கண்டிஷன் விட்டு வெளியே வர கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பாசத்தை கொடுத்து பாருங்கள். உங்களை யாருமே திரும்ப நேசிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நினைக்காதீங்க உங்களை யாருமே வந்து நேசிக்கலை, ஏன்னா நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொடுத்தா தானே அவங்களும் திரும்ப கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம், ஓகே, காலையில் ஒரு 10 நிமிஷம், ராத்திரி தூங்க முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குவைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்ணை மூடி யாருமே இல்லாத அந்த நிலையில் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களோட சமாதானம், வயசானவங்களுக்கு சந்தோஷம், ஹாப்பினஸ், பீஸ் எல்லாமே முக்கியம் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து அந்த டைமு உங்களுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் அதை குவைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து வெளியே போகலாம். ஒரு காரோ ஆட்டோவோ அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லை ஒரு குட்டி வாக் போங்க. வெளியே இருந்து ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுங்க. பணம் அவ்வளோவா இல்லையா, நீங்களாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், குக் பண்ணி சாப்பிடுங்க. பணம் இருந்ததுன்னா யாரையோ ஒரு மெய்டை ஹையர் பண்ணி உங்கள் மெனுவை நீங்கள் கொடுங்க. வயசாகிருச்சு இல்லையா, அவங்களுக்கு தெரியாது, மெய்டுக்கு என்ன தெரியும். அவங்க எப்பவும் போல் அவங்க வீட்டில் சமைக்கிறது மாதிரி ஆயில் ஊற்றி நிறைய உப்பு போட்டு சமைப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேத்தா மாதிரி அவங்கள்ட்ட செய்ய சொல்லுங்கள். கொஞ்சமாக ஆயில் போடுங்க, கொஞ்சமாக உப்பு போடுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த மெனுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த மெனுவை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அந்த மெனுவை எழுதுறதுக்கு கூட அவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். நீங்கள் என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. எல்லாம் சின்ன 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 விஷயங்கள். வயசான பிறகு உங்களுக்கு ரொம்ப என்ன தேவைப்படும், நல்ல சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட், இதுதான் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. இது ரெண்டும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி யாரையாவது மீட் பண்ணுங்கள். எங்கேயாவது சின்னதாக வாக் போங்க, ஒரு பார்க்கில் போயிட்டு மீட் பண்ணுங்கள், சர்ச்சில் போய் மீட் பண்ணுங்கள், பீப்புளை பார்த்து பேசுங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அடல்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்கிறதுக்குள்ள நீங்கள் தான் உங்களுடைய ஹாப்பினஸ் என்ன இருக்குது, எதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். நீங்கள் நல்லா வாழுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது 100% கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸ்
100% உண்மையாக இது கண்டிப்பாக கேரண்டீடு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 100% கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் வராது. அப்போ நீங்கள் சக்ஸஸ் பாத்தில் போகும்போது என்றைக்கும் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நீங்கள் இருந்துகிட்ருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக ஃபெயிலியரும் வரத்தான் செய்யும். அப்போது நீங்கள் பெரிய சக்ஸஸில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபெயிலியர் வரும்போது லைஃப் ஹிட்ஸ் யூ ஸோ ஹார்ட். நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே ஷேட்டர் ஆகி நிற்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லாமல் போகும். அது வரைக்கும் எதுக்கு நீங்கள் வாழாமல் இருக்கணும்? நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் வரும், அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே தோணும் நம்ம யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அதனால் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வாழாமல் இருந்தால் என்னத்துக்கு இந்த வாழ்க்கை? நீங்கள் தான் அந்த வாழ்வு. நீங்களே வாழாமல் இருந்தால் அப்புறம் எப்படி இந்த யூனிவர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அதுவும் இந்த மாதிரி ஹார்டாக ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு 6 monthஸில் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த 8 வருஷமாக அந்த கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கேன் இல்லையா, அதை மறந்துட்டு திரும்பியும் ஒரு ரொட்டேஷன் வந்து திரும்ப அதே எண்டில் தான் முடிப்பேன். எப்போவுமே அப்படி தான். நீங்கள் ஒரு இடத்துல தொடங்கினீங்கன்னா இப்படி சுற்றி வந்து அதே இடத்துல தான் முடிக்க முடியும். நீங்கள் இங்கே தொடங்கினாலும் சரி, அங்கே தொடங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல தான் வந்து முடிப்பீங்க. பிகாஸ் அதில் சென்டர்னு ஒன்றுமே கிடையாது, ஃபுல் ஸ்பேஸ் தான். நீங்கள் வந்து அதை இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அதனால் நீங்கள் வாழ பழகிக்கோங்க, சந்தோஷமாக இருக்க பாருங்க. ஓகே, என்றைக்குனாலும் உங்களுக்கு அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் உண்மையிலே அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வைக்கும். இது வந்து உங்களோட கையிலையோ என் கையிலையோ இல்லை. நான் உங்களுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து எடுத்துக்கவும் முடியாது. அந்த கான்ஷியஸ்னஸ் ப்ளே பண்ணுது இல்லையா, அதுக்கு தெரியும். எனக்கு வந்து இப்படி இருந்தால் போதும், நான் ஆக்டராகவே இப்படியே இருந்துக்கிறேன், என்ன அறியணும்னு எப்போ எனக்கு தோணுதோ அப்போ நான் வந்து என்னை தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டுட்டு இருக்கு சரியா? அதுவே வந்து கேரக்டர்ஸாக வெளிப்படுமா, அதுவே தன்னை மறந்துடுமா, அதுக்கப்புறம் அதுவே தன்னை கண்டுபிடிச்சிக்குமா? இது வந்து அதோட ப்ளே. இதில் நீங்கள் என்ன, ஒரு டூல், உங்களை வந்து ஒரு டாய் மாதிரி தான் அந்த கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணுது சரியா? அதனால் இப்போது டாய்க்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது? ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. உங்கள் கையில் ஒரு டாய் வந்துட்டுனா நீங்கள் அதை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த டாய்க்குள்ளே எனர்ஜி இருக்குது சரியா? இது வந்து சும்மா டம் இல்லை, இதுக்குள்ளே எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜி மூலமாக நீங்கள் என்னென்னலாமோ க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு அனிமலுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் இல்லையா, நீங்கள் வந்து பண்ணலாம். உண்மையாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி மட்டும் தான் இருக்குது சரியா? லிவிங் ஓகே நடந்துட்டுருக்கு எல்லாமே, இட்ஸ் ஹேப்பனிங். ஒன்றுமே வந்து நம்ம கையில் கிடையாது, இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒருத்தங்க சொல்லிகிட்டே இருக்கும் போது நீங்கள் அதை ஏதாவது செய்ய ஆரம்பிப்பீங்கள்ல, அந்த கதை தான் இது. எனக்கு சந்தோஷத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ண ஆரம்பித்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, யூ ஆர் அ செல்ஃப் ரியலைஸ்ட் பீயிங், யூ ஆர் அன் எனர்ஜி பீயிங், யூ ஆர் அவேர்னஸ், யுவர் லைஃப். நீங்கள் வந்து வாழ்வு தான், நீங்கள் விழிப்புணர்வு தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஆனாலும் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா, உடனே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டார்க் சைடில் அந்த டெட் எண்ட்லேயே நீங்கள் உட்காந்துக்குவீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுது இந்த உலகம் முழுசுமே, இந்த உலகம்னு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தான் அப்படின்றது. இது வந்து உங்களோட வீடு, உங்கள் வீடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த வீடு வந்து இதே மாதிரி ஒரு சின்ன ரூஃப்குள்ளே உள்ள வீடு கிடையாது. இந்த ஹோல் யூனிவர்ஸும் எத்தனையோ பிளானட்ஸ் அத்தனையுமே உங்களோடது, நீங்கள் தான், உங்களோடதில் நீங்கள் தான் அந்த ஸ்பேஸ்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? உங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணுமோ அது உங்களுக்கு எல்லாமே செய்யலாம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே சன் இருக்குது, மூன் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அனிமல் இருக்காங்க, நோவா பேழை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட வந்து எப்படி இதை கூட கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபுல் ஸ்பேஸ் இந்த ஹோல் யூனிவர்ஸே நீங்கள் தான். இதில் நீங்கள் என்ன வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண பாருங்கள், எல்லாத்துக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்காதீங்க. அவங்க நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, இவங்க நமக்கு என்ன செய்ய போகிறாங்க,
உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, நீங்கள் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு திரும்ப பண்ணுவாங்கன்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் அது நடக்கவே நடக்காது. சரியா? அப்போது நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் ஆகி, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லையா? நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எனக்கு பீஸ் போதும்னு ஒரு டெட் எண்டில் உட்காந்துட்டே இருந்தேன். என்னைய வந்து கையை பிடிச்சி வாழலான்னு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். 8 வருஷம் ஆகிட்டு நான் வந்து வெளியே வான்னு என்னைய ஒருத்தவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அதனால் நான் உங்களை கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் வெளிச்சத்துக்கு வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டில் என்ன தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது காத்துட்ருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி அது பண்ண முடியும்? நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ண ஆரம்பிங்க. எதுனாலும் சரி, சின்ன காரியம் பெரிய காரியம் அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் ஒரு 3 நாள் ஒரு கரீபியன் க்ரூஸ்க்கு போயிருந்தோம். அப்போது எங்களுக்கு ஆல் டே புஃபே இருக்கும். எல்லா நாளும் எல்லா டைம்ஸ் புஃபே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ 2 days ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. 3rd day ஒரு ஷோ இருந்தது. அது பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னே அப்படி தெரியும். அதுக்கப்புறமா அது வந்து அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம், அதுவும் ஃப்ரீ தான்னு அன்றைக்கி தான் தெரியும். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 8 o'clockலாம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். என் பொண்ணு மட்டும் சிசிக்காகி மாத்திரை போட்டுட்டு தூங்க போயிட்டா அவளோட கேபினில். உடனே அவளை போய் நான் எழுப்பி பாப்பா வா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்ல லக்ஸரியாக இருக்குது, உனக்கு ரொம்ப பிடிக்கும் வான்னு கூப்பிட்டா அவளால் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவே முடியல. அவள் பாட்டுக்கு தூங்கிட்டேன். நாங்கள் போய் நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் 2 days ஆல்ரெடி போச்சு, திரும்ப அது வராது இல்லையா? 3rd day ஒரு நைட் டின்னர் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பட் அந்த புஃபே வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, நைஸாக இருந்தது, எங்களுக்கு பிடிச்சது, நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் நான் ஆர்டர் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை நான் பண்ணுறதுன்றது தான் லக்ஸரி இல்லையா? அதை நான் முதல்லையே பார்த்துருந்தேன் அப்படின்னா, செக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், 3 நாள் நல்லா அனுபவிச்சிருக்கலாம். எனக்கு பிடிச்சதை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்துருக்கலாம் இல்லையா? இதே தான் நீங்கள் வந்து உங்களை நான் தூக்கத்துலேருந்து எழுப்புறேன். நீங்கள் தூக்கத்துலேருந்து ஆக்சுவலாக எழும்பிட்டீங்க இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து இன்ஸ்டண்ட்டில் கிடச்சிரும். ஓகே, ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் அந்த ஸ்பார்க் கிடைக்கும். ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியுது. இது பெரிய பெரிய ரிலீஃப். ஓகே, இது பெரிய ரிலீஃப், உங்களுக்கு பெரிய ஃப்ரீடம். இதை விட ஃப்ரீடம் யாருமே கொடுக்க முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ரீடம் கிடைச்ச நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அப்படியே ஒரு டெட் எண்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? உங்களுக்கு லக்ஸரியஸ் லைஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஹாப்பி லைஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி கேட்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்காங்க சரியா? இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இது உங்கள் வீடு, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வீடு. இதை நீங்கள் வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் க்ரூஸ்குள்ளே வந்துட்டீங்க சரியா? உங்களுக்கு லக்ஸரியஸாக ஃபுட்டு ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறத, கன்வீனியண்ட்டாக இருக்கிறத போய் ஒரு விசாரிக்க கூட இல்லாமல் அதை எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், வெளியே வாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணி லக்ஸரியஸாக ஒரு லைஃப் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், செல்ஃப் ரியலைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அவேர்னஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப கண்டென்ட் ஆகிடுவீங்க. இந்த லக்ஸரியை தேடி அலையவே மாட்டீங்கன்னா, உங்களை தேடி அலைய சொல்லலை, அது உங்களுக்கு வரும். நீங்கள் போய் தேடி அலையவே வேண்டாம். உங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கண்டென்ட் ஆகிடுவீங்க. எனக்கு இன்னும் பணம் வேணும் அப்படி அலையவே மாட்டீங்க. அது ஆனால் உங்களை தேடி வரும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறது மூலமாக இந்த லைஃப் எனர்ஜி அப்படியே அழகாக ஃப்ளோ பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க பெரிய பேலஸ் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பேலஸ். ஓகே, அதை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து அவ்வளவு ஆள் பலம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பேலஸ் எப்படி இருக்கிற மாதிரியா வச்சுருப்பீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சின்ன வீடு கொடுத்தா கூட அதை எப்படி அழகாக வைக்கணும், என்னென்ன பொருளை எங்கெங்கே வைக்கணும், எப்படி வாங்கணும், எதெல்லாம் வாங்கணும், எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணீங்க. அப்போ அவ்வளோ பெரிய பேலஸ் உங்கள் கையில் கொடுத்துருக்கும் போது நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே எத்தனை நாள் ஆகும்? அப்போ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நீங்கள் அவங்க கூடலாம் டின்னர் பண்ணி பார்ட்டி பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம்ல. அப்போது அத்தனோண்டு பேலஸ்க்கே நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த
ஹோல் யூனிவர்ஸே நீங்கள் தான். அதுவும் உங்களோடதுல நீங்கள். அப்போ உங்களை நீங்கள் எவ்வளோ நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீடுன்னு ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் இந்த வேர்ல்டை வந்து பியூட்டிஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்குமா? அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து சந்தோஷமாக அனுபவிங்க. சரியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர்லாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம்லாம் வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து தான் தான் அவேர்னஸ் கண்டுபிடிச்சா நிறைய பேருக்கு அது தெரியாமே அவங்க செத்து போயிருக்காங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சது வந்து ஒரு பெரிய 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 கிஃப்ட். இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து உங்கள் மேலே அவ்வளோ கிருபையாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்ப நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சரியா? நீங்கள் வேறு அவங்க வேறு கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே போதும், எல்லாமே உங்களுக்காக நடக்கும். சரியா? இந்த யூனிவர்ஸை நல்லா, இதுதான் உங்கள் வீடு. சரியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்ப சேஃப். உங்கள் வீட்டில் உங்களை யாரும் என்ன பண்ண முடியும் இல்லையா? இதில் யாருமே கிடையாது. நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி இருக்குது. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டேக் ஆக்ஷன்ஸ். என்னதாவது ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.